எப்படி பாக்குறீங்க? மேற்கு மண்டலம் யாருடைய களமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு? மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நல்ல வலுவான கூட்டணியா தான் நான் பாக்குறேன். அது ரொம்ப ஒரு மோசமான அணியா நிச்சயமா இருக்காது. அதே நேரத்துல முதல்வர் சொல்றது அது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தராட்டாலும் கூட இதற்கு முன்பு இருந்ததை விட திமுகவுக்கு களத்தை கூர்மையாகும். நீங்க இந்த முறை வந்து ஒரு கடும் போட்டியை தான் மேற்கு மண்டலம் கொடுக்க போகுது அப்படிங்கறதான் நான் உள்வாங்கிக்கிறேன். அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நடந்து முடிந்த கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல 44 தொகுதிகள்ல அதிமுகவுக்கு வெற்றி பெறதுக்கு மொத்தமா அந்த அணியே 75 தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு 44 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கு மேற்கு மண்டலம் மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆயிடுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த மேற்கு மண்டலத்துல விதைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய பணிகள் மிக முக்கியமா அதுல நிறைய இப்ப திமுகவும் பணிகள் செய்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் நம்ம சொல்றதா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம். இது எல்லாமே திட்டங்கள். இது முந்தைய அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இது வேறு வடிவத்துல செயல்பட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு தாலிக்கு தங்கமா இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மடிகணினியா இருக்கலாம். சோ ஸ்கீம்ஸ் பொறுத்து இதெல்லாம் திட்டங்கள். எந்த ஆட்சி வருகிற பொழுதும் மக்கள் நல திட்டங்கள் அவங்க ஒரு வடிவத்துல செயல்படுத்தினாங்க, இவங்க இன்னொரு வடிவத்துல செயல்படுத்தினாங்க. அதை தாண்டி கிரவுண்ட்ல கடந்த முறை வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அந்த ரொம்ப குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்துல நல்ல ஒரு ஜெல்லா இருந்துச்சு. ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போன முறை அளவுக்கு ஒரு வெற்றியை தர்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னா இந்த முறை களம் கூர்மையாக ஆகும், இரு தரப்புக்குமே ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும் சொல்றேன். அதிமுக அங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 12,448 ஓட்டு வித்தியாசத்துலதான் அந்த திமுக சார்பில் போட்டியிடப்ப ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12,448 ஓட்டு அந்த அடிப்படையில அவர் ஜெயிக்கிறார். ஆனா தொண்டாமுத்தூர்ல வேலுமணியை பாத்தீங்கன்னா 41,630 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். அதே மாதிரி தங்கமணியை பாத்தீங்கன்னா 31,646 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களே தனிப்பட்ட வகையில பெரிய ஆளுமையா தான் தொடர்ச்சியா தன்னை ப்ரூவ் செஞ்சுட்டே வரார். ஆனாலும் திமுக சார்பில் அவர் போட்டியிடுகிற பொழுது ஒரு 12,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். அவருக்கு எதிர்ல நிக்கிறவர் எம்ஆர் விஜயபாஸ்கர்ல அவர் ரொம்ப வலுவான கேண்டிடேட் தானே. அப்ப அவரை எதிர்த்து 12,000 ஓட்டுல ஜெயிக்கும் போதே அது ஒரு அதை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல நிச்சயமா அதான் சொல்றேன். அதிமுகவுக்கான ஓட் பேங்க் அங்க அந்த அளவுக்கு வலுவா இருக்குங்கிற ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசம் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். அவர் வீழ்த்தியதும் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தேர்தல் வேலை தேர்தல் வியூகம் அவர் சிறைக்குள்ள இருக்கிற பொழுதும் கூட திமுக ஜெயிக்க வைக்க முடியுதாங்க. அவர் வந்து அவர் இருந்தால் தங்களுக்கு பலவீனம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல அவர் சிறைக்குள்ள இருக்கிற பொழுது கூட அவர் அதிமுக சார்பில் ஏற்கனவே இருந்த ஒருவரை இங்க திமுகவுக்கு அழைத்து வந்ததும் அவர் தான் கோயம்புத்தூர்ல அவரை ஒரு மேயர் என்கிற ஒரு பதவியில இருந்தவரை அழைத்து வந்து ஏற்கனவே இருந்தவரை அழைத்து வந்து ஒரு சிறைக்குள்ள இருந்துட்டே அவர் ஸ்கெட்ச் போட்டு தேர்தல் வேலை பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய கில்லாடி. அப்படி இருக்கிறவரே வந்து ஒரு திமுக சார்பில் களம் காண்கிறப்ப நான் அவரை செந்தில் பாலாஜி என்கிற ஒரு ஆளுமையோடு ஒப்பிடுகிறப்ப அந்த திமுக சின்னத்திற்கான ஓட்டு குறைவாக இருந்திருக்குங்கிறேன். அப்ப அந்த அதிமுக பாஜக என்கிற அலைன்ஸ் வந்து பொதுவாகவே அந்த கொங்கு மண்டலத்துல மேற்கு மண்டலத்துல நல்ல ஜெல்லாகக்கூடிய ஒரு அலைன்ஸா தான் இருக்கு. ஆனா அதுல இப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவு முதல்வருக்கு நம்பிக்கை வரணும்ல. இப்ப வந்து இந்த அளவுக்கு அவர் பேசுறாருன்னா அதுக்கு சில காரணங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணமா இருக்காரு. நீங்க பார்க்கலாம், அந்த மேட்டுப்பாளையத்துல பிரச்சாரம் தொடங்கினப்ப இங்க தென் மாவட்டத்துல இருந்து திருநெல்வேலியில இருந்து மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து பூங்கொத்து கொடுக்கிறாரு. எல்முருகன் போன்றவர்கள் கூட இருக்காங்க. அந்த கொங்கு மண்டலத்துல தன்னோட பலத்தை காட்டினவர் 3,30,000 ஓட்டுக்கு மேல எடுத்து காட்டினவர் அண்ணாமலையால மிஸ் ஆகிறார். அப்ப அந்த கொங்கு மண்டலத்துல அதிமுக பிஜேபி கூட்டணி 2021 ஜெல்லான அளவுக்கு இந்த தேர்தல்ல அண்ணாமலையை இப்படி விலக்கி வைத்து விட்டு இருக்கக்கூடிய பாஜகவால ஜெல்லாக்க முடியுமா? இதே அளவுக்கான ஒரு வெற்றியை தர முடியுமா? அதுதான் அதனாலதான் களம் கூர்மையாக மாறுகிறது அப்படிங்கிறேன். அண்ணாமலை ஃபேக்டர் கடந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட இருக்குது இல்ல. இப்ப நம்ம விவாதிச்சதுதான் அந்த மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நல்ல தொழில் வளர்ச்சி மிகுந்த தமிழ்நாட்டுக்கு அதிக ஜிடிபி தரக்கூடிய ஒரு பகுதிகள் தான். இப்போ ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அனைத்து மேற்கு பகுதிகளிலையும் ஒரு மிகப்பெரிய அடி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடி. சட்டப்பேரவையிலே 50,000 சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டது அப்படின்னு பதிவு இருந்ததை கூட நாம பார்த்தோம். இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாஜகவினரால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் பாஜகவுக்கு அந்த பகுதியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதிமுகவுக்கும் தன்னுடைய பேஸ் அங்க ரொம்ப வலுவாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மேற்கு பகுதிகளில் இப்படியெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டா கூட எப்படி அந்த இடத்துல பாஜகவோ அதிமுகவோ ரொம்ப வலுவா இருக்கு, அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி திமுக வந்து ஒரு பெரிய வெற்றியை அங்க பதிவு செய்வது சாத்தியமாக கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா திமுக அங்க நான் பெரிய வெற்றி பெறும் கொங்குல அப்படின்னு நான் பேசல. மேற்கு மண்டலத்துல
இல்ல நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல, அந்த நம்பிக்கையை எப்படி பாக்க நம்பிக்கை முதல்வருடைய நம்பிக்கை அதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க சமூகங்களுடைய அடிப்படையில நம்ம பார்க்கணும். முதல்ல அங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூகம், கவுண்டர் சமூகம் அங்க அதிகமா இருக்காங்க. அடுத்து அருந்ததியர் சமூகம் கணிசமான அளவுல இருக்காங்க. அந்த மண்ணை சேர்ந்தவர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அருந்ததியர் மக்களை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் தொட்டு அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்து வராங்க தொடர்ச்சியா. அவங்க எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே அது இருந்தது, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயும் இருந்தது. பொதுவா அவங்க எம்ஜிஆர் தங்கள் சமூகம் நிறைய பலம் பெற்றதா. இன்னொன்னு அவங்க திரையிலிருந்து எம்ஜிஆர் வந்தவர் என்பதால் அவரை கடைசி வரை ஒரு நல்ல உச்ச நாயகராக தங்கள் மனதில் நிறுத்தினவங்க. அவங்க உள்ளபடியே எம்ஜிஆர் மீதான அதீத விசுவாசம் அருந்ததியர் சமூக மக்களுக்கு இருக்கு. அங்கே கணிசமான அளவுக்கு அருந்ததியர்களும் இருக்காங்க அந்த கொங்கு மண்டலத்துல. அதனாலதான் உங்களுக்கு எல்முருகன் அங்க போட்டியிடறப்ப கூட ஒரு குறைவான ஓட்டு வித்தியாசத்துலதான் ஒரு தோல்வி அடைகிறார். அவருமே அதனாலதான் அந்த மேட்டுப்பாளையம் பிரச்சாரத்துல அந்த மண்டலத்தை சேர்ந்த அவருமே அதனாலதான் அது கூட இடைகிறார். அந்த மாதிரி அவர்களுக்கு அந்த சமூகங்களை கையில வைத்திருக்காங்க அதிமுக அருந்ததியர் சமூகம். இன்னொன்னு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கொங்கு மண்டலத்துல கணிசமான அளவுக்கு அதிமுக இருக்காங்க. நீங்க ஒரு வார்டு மெம்பரா இருக்கலாம், நீங்க மேயரை ஜெயிச்சிடலாம், திமுக ஒரு மேயர் போன்ற பெரிய பதவிகள்ல வந்துடலாம், எம்பி வந்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஏன் அதிகம் கிடைக்கிறாங்கன்னா அங்க கிரவுண்ட்ல உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவர், அந்த ஊர்ல ஒரு யூனியன் கவுன்சிலரு, இத திமுக வெர்சஸ் அதிமுக நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அங்க அதிமுக தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகமா இருக்காங்க. எங்க ஒரு கட்சி வலுப்பெறும்னா அடிப்படை கட்டமைப்பு எங்க வலுவா இருக்கோ அங்கதான் அந்த இயக்கம் வலுப்பெறும். இப்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிறிய பின்னடைவா இதுல என்ன பாக்குறேன்னா அருந்ததியர் சமூக மக்கள் கிட்ட பழைய செல்வாக்கு அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறு கேள்வி வருது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, 3.5% அவர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுத்தாங்க. ஆனமெங்கும் கூட அந்த சமூகம் அதிமுகவை தான் ஆதரிச்சாங்க. ஆனா இதுல எல்லாமே நம்ம பேச வேண்டிய ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெர்சஸ் திமுக களம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் உள்ள இருக்காரு, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் 8% ஓட்டு எடுத்து தன்னை நிரூபிச்சிருக்காரு. இப்பொழுது களம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளையும் சிதறடிக்கும்ல, அது கொங்கு மண்டலத்திலையும் எதிரொலிக்கும். அப்படி இருக்கிற பொழுதுதான் களம் கூர்மையாகுமே ஒழிய அதே நேரத்தில் முதல்வர் சொல்கிற மாதிரி கொங்கு மண்டலத்தை அப்படியே திமுக கபலீகரம் செய்துக்கும் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் கூட தேர்தலில் எதிரொலிக்கும். அதிமுகவும் சரியான முறையில இன்னுமே களம் காணல அப்படிங்கறது தான் நான் பாக்குறேன். முந்தைய வருஷமா சொல்லுங்க சாமிநாதன். முந்தைய காலகட்டங்கள்ல அதிமுக அங்க ஒரு தனிப்பெரும் இயக்கமா தனிப்பெரும் கட்சியா அதிக அளவுல போல வச்சிருக்காங்க. இந்த முறை களம் திமுக வச்சு அதிமுக கூர்மையா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிறைய ஒரே ஒரு புள்ளியை மட்டும் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதாவது கடந்த இப்போ கூட இவங்க பேசுறதுல இருந்து கூட மீண்டும் மீண்டும் திமுக பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியை தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதிமுகவுக்கு எதிராக களமாடல. ஆனால் முந்தைய தேர்தல்கள்ல அதிமுக பாஜகவோட கைகோர்த்ததுனாலேயே திமுக பக்கம் முழுசா ஓட்டுகள் அறுவடையாச்சு. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அந்த மேற்கு மண்டலத்துல மட்டும் சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதியிலே 10 தொகுதிகள் இருக்கு. இந்த முறை விஜய் அவரும் பாஜகவை எதிர்க்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை அதிமுகவே கடந்த காலங்களில் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதையும் விஜய் போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க. சோ அதனாலதான் களம் கூர்மையாகுது. இந்த இருதரப்பு அரசியல் இருந்து 3 தரப்பு பிளேயர்ஸ் அது மாறுறதுனால ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநில ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டும் செதறுது, மத்தியில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டும் செதறுது. சோ களம் கூர்மையாகுது. அப்புறம் மணிகண்டன் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுதெல்லாம் வன்முறைகள் தாண்டவமானதுங்கிறத குறிப்பிட்டாரு. பாவம் பகல்காம்ல நடந்த சம்பவம் யாருடைய ஆட்சி, திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அண்ணனுக்கு தெரியாமல் இல்லை, இருந்தாலும் அதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். எனது நேரலையில இருந்ததுனால அதையும் நான் பகல்காம்ல திமுக ஆட்சி தான் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல, அதையும் நான் அதனால சுட்டிக்காட்ட விரும்புறேன். திமுக வெர்சஸ் அதிமுக களத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய திமுக வெர்சஸ் பாஜக கூர்மைப்படுத்துறாங்க. அதே நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளை கனெக்ட் பண்ற மாதிரி பிரச்சனைகளே பிரச்சாரத்துல அவங்க பேசல. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் தன்னோட வீட்டு மின்கட்டணத்தை குறிப்பிடார். இங்க எல்லாரும் பேசுறாங்க, இங்க பேசுகிற பொழுது மின்கட்டணம் கூடி இருக்குங்கிறாங்க. அவர் ஒரு சாதாரண கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளரை கூப்பிட்டு வீட்டுல 200 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு, இப்ப 400 ரூபாய் கரண்ட் பில் வருதுன்னா அது மக்களை போய் சேரும். 5000 ரூபாய் கரண்ட் பில் வந்துட்டு இருந்த என் வீட்டுல நீங்க 12000 ரூபாய் கரண்ட் பில் வருதுன்னு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அப்படி பேசாம களத்தை முதல்ல மக்களை நோக்கி மாத்தணும். அதை திமுகவும் செய்யல, அதிமுகவும் செய்யல. சோ மீண்டும் மீண்டும் இது களம் கூர்மையா தான் இருக்கும் நான் பாக்குறேன். இருதரப்புல யாரு வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். ஒரு டப் ஃபைட்டா தான் மேற்கு மண்டலம் இருக்கும். அதிமுகவுக்கு அள்ளியும் கொடுக்காது, திமுகவுக்கு கிள்ளியும் கொடுக்காது, ஒரு சமபலத்தோடு இருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன்.